இப்போ இதே தீர்ப்புல நீங்க வாசிச்ச அந்த தீர்ப்புலயே இன்னொரு லைன்ல வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, கவர்னர் அப்படின்றவர் வந்து ஷுட் பி அ ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைடு, அது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனா பாஜக ஆட்சி வந்ததுல இருந்தே நாம பாக்குறோம், பொதுவா பல மாநிலங்கள்லயும் கவர்னர்கள் வந்து அப்படி இல்லை. என்ன சாதிச்சிட முடியும் அல்லது என்ன சாதிக்கணும்னு நினைச்சு இந்த நடவடிக்கைகள்? அது என்ன செய்யறாங்கன்னா, அவங்க செய்யறதெல்லாம் தடுத்து விட்டா அதுதான். அது கூட நீதி அரசர் சந்துரு சொன்னது சொல்கிறேன். அந்த கட்டுரை இன்னைக்கு வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், சிறந்த கட்டுரை தான். அதில் என்ன இருக்குன்னா, முதலமைச்சருடைய அப்பா கலைஞர் அவர் இருக்கும்போது பல சவால்களை அவர் சந்தித்தார். அதை விட அதிகமான சவால்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறார். அவர் அர்ஜுனராக இருந்தால் இது வந்து அபிமன்யு. ஏன்னா அவர் வந்து நேரடியாக இது போயிட்டார் பேட்டில், அபிமன்யு ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இது பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய வீரம் வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் அந்த கம்பேரிசனை கொடுத்துருக்காரு. இப்போ சேலஞ்சஸ் ஆர் மோர். ஆனால் ரொம்ப தெளிவாக முதலமைச்சர் இதை சந்திக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். தெளிவாகவும் தைரியமாகவும். வேண்டாத விஷயத்துக்கு போகிறதில்ல, அதிகமாக பேசுறதில்ல. நான் அந்த ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னேன், தியோடோர் ரூஸ்வெல்ட் என்று முன்ன அமெரிக்கா ஜனாதிபதி இருந்தார், பிரசிடென்ட் இருந்தார். அவர் வைஸ் பிரசிடென்டாக இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி எ பிக் ஸ்டிக். இந்த வரிகளுக்கு எக்ஸாக்ட் பொருத்தமா நேத்து வந்து அமைச்சர்கள் மீண்டும் பொறுப்பேற்றிருந்தாங்கல்ல, அதுல வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க. முதல்வர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் ஒன்னா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, பாக்குறவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. பின்னாடி ஒரு போரே நடந்துட்டு இருக்கு, ஆனா நேர்ல இருக்கும்போது அது வெளிப்படலை. ஏன்னா முன்னாடினா இப்படி இருந்திருக்காது இல்லையா முற்காலங்கள்ல. அதுல ஒரு மாற்றம் இருக்குதான். ஏன்னா முன்னால இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பேச மாட்டாங்க, கோவம் வரும், அந்த இதெல்லாம் ரெண்டு சைட்லயும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இவர் வந்து நான் பார்க்குறேன் க்ளோஸா, எதிர்கட்சி தலைவர்கள் யார் இருந்தாலும் அவங்கள மதிக்கிறாரு, ஒரு சாஃப்டா பேசுறாரு. அவங்க பிறந்த நாள் இருந்தால் கிரீட் பண்றாரு. ஏதாவது இறந்து போனால் யாராவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் மதர் இதெல்லாம் போனால் அங்கே போய் பார்க்குறாரு.